தளபதி 69 தளபதி விஜய் அவர்கள் நமக்கு ஃபேர்வெல் தரப்போற ஒரு திரைப்படம், அவரோட கடைசி திரைப்படம் சொல்லி அவர் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்து மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவரோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம ரெகுலர் சினிமா கோயர்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் இந்த படத்தை பத்தி இப்போ சமீப காலமா பல்வேறு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அண்ட் அதுல சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, அதே சமயத்துல ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த படம் நமது பாலையா நடிச்சு 2023 வெளியான பகவன் கேசரி படத்தோட ரீமேக்கிங்கிற செய்தி. அண்ட் இந்த செய்தி ஃபர்ஸ்ட் ரூமரு, இதை சும்மா கிளப்பி விடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த செய்தியை உறுதி செய்யும் விதமா ஒரு மேடையில விடிவி கணேஷ் அண்ட் பகவன் கேசரி படத்தோட டைரக்டரான அனில் ரவிபுடி ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு ஃபுட்டேஜ் இப்போ வெளியாச்சு. அண்ட் அங்க விஜய் அவர்களே அனில் ரவிபுடி போய் பார்த்துருக்கிறாரு. அண்ட் பார்த்து அவருக்கு அந்த படத்தை போட்டும் காமிச்சிருக்கிறாரு. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படத்தை விஜய் 5 தடவை பார்த்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியானதுதான். அண்ட் அதை இன்னும் பலப்படுத்துற மாதிரி விஜய் அவர்களோட ரீசன்ட் லுக்கு, அவர் இந்த பொங்கலுக்கு ஒரு லுக்ல வெளியே வந்திருந்தாரு. கீர்த்தி சுரேஷ் அவங்களை பார்க்க வந்திருந்தாரு. அப்போ அவரோட லுக் இருக்குல்ல, அது யாருக்குனால பகவன் கேசரி பாலையாவோட கெட்டப் மாதிரியே இருக்குது. அதாவது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் பியர்ட் அண்ட் முஸ்டாச் அதோட அவர் வந்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பகவன் கேசரி படத்துல பாலையா அவர்களுக்கு பொண்ணா ஸ்ரீலீலா இருப்பாங்க, இதுல தளபதிக்கு பொண்ணா மமிதா பேஜி இருக்க போறாங்க. இப்படி பல்வேறு ஸ்பெகுலேஷன்ஸ் இப்ப இருந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்காக மத்தியில ஃபர்ஸ்ட் பகவன் கேசரி படத்தை தமிழ்ல ரீமேக் பண்ண முடியுமா, அப்படி ரீமேக் பண்ற அளவுக்கு அது ஒருத்தான படமா, இது எப்படி பாசிபிள் ஆகும் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பகவன் கேசரி படத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பாலையா அவர்களோட பிலிமோகிராபி ஸ்டாண்டர்டுக்கு ரொம்பவே ஒரு புது முயற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட படம் எல்லாமே அவரை சுத்தி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த படம் கொஞ்சம் ஸ்டோரி ட்ரிவனா போகும். லைக் அவருக்கு ஒரு பொண்ணு, அதாவது வளர்ப்பு மகள், அந்த வளர்ப்பு மகளை எப்படியாவது ஆர்மிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு பாலையா நினைப்பார். அதுக்கு பின்னாடி ஒரு காரணமும் இருக்கும். அண்ட் இதுக்கெல்லாம் மத்தியில பாலையாவோட பாஸ்ட் என்ன, அவர் எவ்வளவு பெரிய வஸ்தாது போன்ற விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சு சொல்ற ஒரு மசாலா ஆக்ஷன் திரைப்படம் தான் பகவன் கேசரி. அதுக்குள்ள ஏன் இது பாலையா அவர்களோட ஸ்டாண்டர்டுக்கு கொஞ்சம் ஸ்டோரி ட்ரிவனான படம்னு சொல்றேன்னா, இந்த படத்துல பாலையா குட் டச் பேட் டச் பத்திலாம் லெசன் எடுப்பாரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இதெல்லாம் பொதுவா பாலையா அவர்களோட படங்கள்ல இருக்கவே இருக்காது. அவரோட படங்கள்ல கருத்து சொல்றது, இல்ல அவரை விட இன்னொருத்தர பிளே பண்ண விடுறது. இப்ப இந்த படத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா கிளைமேக்ஸ் காட்சியில பாலையாவும் ஸ்ரீலீலாவும் சேர்ந்து சண்டை போடுவாங்க எதிரிகளோட. இதெல்லாம் அவரோட படங்கள்ல நடக்கவே நடக்காது. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் ப்ராகிரசிவான ஒரு டேக்கே எடுத்துப்பாரு பாலையா. அண்ட் அவரோட படங்கள்னாலே ஆரம்பத்துல இருந்து என் கிரெடிட்ஸ் போடுற வரைக்கும் அவரை மட்டுமே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. தொடர்ந்து ஒரு 25 இன்ட்ரோ சீன் இருக்கும் அவருக்கு மட்டும். ஆனா இந்த படத்துல அவங்க எதுவுமே இல்லாம ஒரு பாலையாக்கு ஒரு பெரிய மாச இன்ட்ரோ சீன்ல தான் வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த படம் 2023 ரிலீஸ் ஆனப்போ அங்க பெரிய ஹிட். ஆனா இங்க தமிழுக்கு ரீமேக் பண்ற அளவுக்கு அந்த படத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது நிஜமா தெரியல. ஆனா ரீமேக் பண்ணணும், இல்ல எப்படி பெட்டரா ரீமேக் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி தளபதி அவர்களுக்கு அவருக்கு ஒரு ரீமேக் மேஜிக் அவர்கிட்ட இருக்கு. லைக் அவர் அங்கிருந்து ஏதாச்சும் ஒரு படத்தை ரீமேக் பண்றாருன்னா அவர் அதை கொஞ்சம் நல்லா வெல் டோன் பண்ணுவாரு. உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒக்கோடு படம் அங்க ஒரு கிளாஸான ஒரு படமா தான் இருக்கும். இதை ஏன் சொல்றேன்னா, ஒக்கடுல அந்த சாகசம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு விஷயம் எடுத்து பாருங்க. அண்ட் இதுல அதை அப்படியே அழுவர் வில்லைன்னு சொல்லி ஒரு மாசான சாங்கா மாத்திருப்பாங்க. ஸோ அதை ஒரு வெல் டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி மக்களுக்கு கொடுக்கறது இருக்குல்ல. ஸோ அதை விஜய் அவர்கள் ரொம்ப சூப்பராகவே பண்ணுவாரு. ஆனா பாலையா படத்தை எடுத்து தமிழுக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் டோன் டவுன் பண்றது பெரிய ப்ராசஸா தான் இருக்கும். பட் வினோதால அது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்குமே நமக்கு வர செய்திப்படி பகவன் கேசரி படத்தோட ரீமேக் தான் தளபதி 69 அப்படிங்கிறது தான் ஒரு 60% to 70% உண்மையா இருக்கு. ஸோ ஒருவேளை அந்த படத்தை ரீமேக் பண்ண போறாங்கன்னா மறுபடியும் இது தளபதி விஜய் அவர்களுக்கு அந்த ரீமேக் மேஜிக்கை கொடுக்க போகுதா, லைக் கில்லி போக்கிரி மாதிரி, இல்ல அந்த ரீமேக் கட்டம் ஃபெயிலியர் ஆக போகுதா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் நீங்க பகவன் கேசரி படத்தை முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தோட ரீமேக்ல தளபதி விஜய் அவர்கள் நடிச்சா எப்படி இருக்குங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.